لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين. இது சூரா பக்ராவுடைய 23வது 24வது ஆயத்துக்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய ஏகத்துவத்தை உறுதிப்படுத்தினதுக்கு பின்னாடி, மக்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு பின்னாடி நுபுவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த ருக்குடைய ஆரம்பம் யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் என்று ஆரம்பித்தது. இதில் அல்லாஹு தாலா தன்னுடைய ருபூபியத்தை, உலூஹியத்தை அல்லாஹு தாலா நிரூபிக்கின்றான். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா நுபுவத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹு தாலா சொல்கிறான். குஃபார்களை பார்த்து, காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வைன் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, எங்களுடைய அடியார் மீது நாங்கள் இறக்கின ஒன்றுடைய விஷயத்தில், குர்ஆனுடைய விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அது போன்ற ஒன்றை அவர் கொண்டு வந்த மாதிரி ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இது அல்லாஹ்வுடைய புறத்தில் அந்த குர்ஆன் அல்ல என்று நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், சந்தேகப்பட்டால் நீங்கள் அவர் கொண்டு வந்த மாதிரி ஒன்று நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். அதற்காக வேண்டி நீங்கள் உதவிக்காக வேண்டி எவ்வளோ பேரை வேண்டுமா சேர்த்துக்கொள்ளுங்க. வதுஊ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹை விட்டு, அல்லாஹை தவிர மற்ற எல்லா உதவியாளர்களையும், உங்களுடைய தெய்வங்கள், உங்களுடைய நண்பர்கள், முழுலக மக்கள் எல்லாரையும் நீங்கள் கூட்டிட்டு வாங்க, சேர்த்துட்டு வாங்க, சேர்ந்து ஒரு சூறாவை கொண்டு வாங்க பார்ப்போம். அல்லாஹு தஆலா சேலஞ்ச், சவால் விடுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ஷுஹதாஅக்கும் என்றால் அஅவானக்கும், உங்களுடைய உதவியாளர்கள், உங்களுடைய தெய்வங்கள், நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்வதற்காக அதை எடுத்துக்கொண்டு வாங்க பார்ப்போம் அல்லாஹ் தஆலா கேட்குறான். இந்த சவாலை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான். சூரத்துல் கஸஸில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஃபஅது பி கிதாபின் மின் இன்தில்லாஹி ஹுவ அஹ்தா மின்ஹுமா அத்தபிஉஹு இன் குன்தும் சாதிகீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி நீங்கள் சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுடைய புறத்தில் இந்த குர்ஆன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இன்னொரு கிதாப் எடுத்துகிட்டு வாங்க, இன்னொரு வேதத்தை கொண்டு வாங்க. அது 2 கிதாப், நான் கொண்டு வந்த குர்ஆன்லையும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய வேதத்திலையும் ரெண்டுலையும் சிறந்த வழிகாட்டக்கூடியதாக நீங்கள் கொண்டு வரதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அத்தபிஹு, நான் அதை பின்பற்றுகிறேன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இன்னொரு குர்ஆன் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லலாம், மக்களை பார்த்து சொல்லுங்க. இதே மாதிரி சூரத்து சுபஹான், சூரத்துல் இஸ்ரால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் லா இன் இஜ்தமாஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ظஹீரா. நபியை நீங்கள் சொல்லுங்க, மனித வர்க்கத்தினர், ஜின் வர்க்கத்தினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வர அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட அவர்கள் இந்த மாதிரி குர்ஆனை கொண்டு வர முடியாது. அவர்கள் சிலருக்கு இதற்கான உதவி செஞ்சாலும் சரி, இப்படி ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியாது. சூரத்துல் ஹூதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அம் யகூலுன இஃப்தரா, என்ன அவங்க சொல்கிறார்களா ரசூலுல்லாஹ் இட்டு கட்டினாங்கன்னு சொல்லி. குல் ஃபஅது பி அஷ்ரி ஸுவரி மிஸ்லிஹி, நபியை நீங்கள் சொல்லுங்க, அப்படின்னா நீங்கள் ஒரு 10 சூறா, இந்த மாதிரி 10 சூறா கொண்டு வந்து காட்டுங்க. முஃப்தரயாத்தின், நீங்கள் கட்டி அமைத்து இட்டு கட்டி கொண்டு வாங்க பார்ப்போம். இங்கே 10 சூறாவல்ல, 114 சூறா, 114 சூறாக்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் 10 சூறாவது கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். அதற்காக வேண்டி வதுஊ மன் இஸ்ததாஅது மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹை தவிர வேறு யாரெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்படியான நாட்களை ஒன்று சேர்த்து கொண்டு கூப்பிட்டு கொண்டு வாங்க பார்ப்போம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி சூரா யூனுஸில் அம் யகூலுன இஃப்தரா, என்ன அவர்கள் இட்டு கட்டினாங்கன்னு சொல்கிறாங்களா, நபி இட்டு கட்டிட்டாருண்டு. குல் ஃபஅது பி சூரத்தி மிஸ்லி, மேலே சொன்னால் 10 சூறா, இங்கெல்லாம் சொன்னால் ஒரு சூறாவது கொண்டு வாங்க பார்ப்போம் இந்த குர்ஆனை மாதிரி. வதுஊ மன் இஸ்ததாஅது மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹை தவிர வேறு வேண்டிய ஆக்களை கூட்டி கொண்டு வாங்க, சேர்த்து கொண்டு வாங்க.
இப்படி ஒரு சூறாவை உண்டாக்குறதுக்கு உங்களால் முடியாது. இந்த எல்லா இப்போ சொல்லப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் சூரத்துல் மக்கியா, மக்கால் இறங்கிய ஆயத்துக்கள். அங்கேயும் அல்லாஹ் சவால் விட்டான். அதே சவாலை அல்லாஹு தஆலா மதீனால வச்சும் செய்கிறான். இந்த சூறாவில் சூரா பக்ரா, இது மதீனால இறங்கின சூறா. இதிலேயும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் நபிக்கு இறக்கப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அது மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க. அப்போ தூபி சூரத்து மிம்மிஸ்லிஹிண்டா அது போன்ற ஒரு சூறா, அதுக்கு ஒப்பான ஒரு சூறாவை கொண்டு வாங்க. இதுதான் சிறந்த தஃப்சீர். பல காரணங்களால் இது சிறந்தது. என்னென்ன ஒரு காரணம், அல்லாஹு தஆலா இந்த சேலஞ்சை, சவாலை எல்லா மனித சமுதாயத்தினருக்கும் முன்வைக்கிறான். தனிப்பட்ட கூட்டம், ஒரு சமுதாயம், பெரியவங்க சிறியவங்க, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரையும் பார்த்து எல்லாம் சவால் விடுகிறான். நீங்கள் இதை மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க பார்ப்போம். 10 சூறா கொண்டு வாங்க, இல்லை ஒரு சூறா கொண்டு வாங்க, இதை மாதிரி ஒன்று கொண்டு வாங்க. உங்களால் முடியாது. சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, மிம்மிஸ்லிஹி என்றால் மிம்மிஸ்லில் குர்ஆன் அல்ல, மிம்மிஸ்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு உம்மி மனிதர், ரசூலா உம்மி எழுத வாசிக்க தெரியாதவர், அவர் இவ்வளோ அழகான குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தெய்வீக கிதாப், அது வேதம். அப்படி இல்லை சந்தேகமாக இருக்குண்டா நீங்கள் இவர் மாதிரி உம்மி ஒருத்தட்ட சொல்லுங்க பார்ப்போம் இப்படி ஒரு குர்ஆனை கொண்டு வாரத்துக்கு என்றால் யாராலே முடியாது. இருந்தாலும் சரியான கருத்து முதலாவது சொல்ல தஃப்சீர், அதாவது இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க. அப்படி ஒரு முழு குர்ஆனை கொண்டு வர முடியலை, ஒரு 10 சூறா கொண்டு வாங்க, முடியலை ஒரு சூறாவது கொண்டு வாங்க. இந்த அல்லாஹு தஆலா எல்லாரையும் பார்த்து கேட்டான். மக்காலையும் சவால் விட்டான், மதீனாலையும் அல்லாஹு தஆலா சவால் விட்டான், பல இடங்கள்ற. ஆனால் அவங்களால் அதை கொண்டு வர முடியலை. அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇல்லம் தஃபலு வலன் தஃபலு. இவங்க இங்கே கொண்டு வர முடியலையா, இவங்க இருக்கும் வரைக்கும் இவங்க மட்டுமல்ல, வலன் தஃபலு உங்களாலையும் யாராலையும் கொண்டு வர முடியாது எதிர்காலத்திலையும் கூட. அப்போ அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக அல்லாஹு தஆலா சவால் விடுகிறான். இதுவும் அல்லாஹுடைய இன்னொரு மோஜிஸா, விளங்குதா, இன்னொரு மோஜிஸா என்று அல்லாஹு தஆலா சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்களால் கொண்டு வர முடியலையா, இனிமேல் பிறந்து வந்தவங்களாலையும் பிறந்து வந்தாலும் கூட இதை மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியாது கியாமத்து நாள் வரைக்கும். நிரந்தரமாக அல்லாஹு தஆலா மறுப்பு தெரிவித்துட்டான், இதை மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியாது. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் 1400 வருஷம் தாண்டியும் கூட இன்றைக்கி யாரும் அது மாதிரி ஒன்று கொண்டு வர முடியலை. குர்ஆனுக்கு மாதிரி எந்த பயமும் இல்லாமல், எந்த சந்தேகம் இல்லாமல் உறுதியான முறையில் அல்லாஹ் தஆலா செய்து கொடுத்துட்டான். ஃபஇல்லம் தஃபலு வலன் தஃபலு, இப்போ கொண்டு வர முடியலையா, இனிமேலும் யாராலையும் கொண்டு வர முடியாது என்ற உறுதியான செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இப்போ நான் ரமணானுடைய காலத்தில் தஃப்சீருடைய இது வகுப்பில் வச்சு ஞாபகப்படுத்தினேன். இங்கிலாண்டில் போப்பாண்டவர் இட்டாலியில் அவர் என்ன செஞ்சார், இங்கிலாந்து மற்ற நாடுகள் யூரோப்பெல்லாம் சேர்ந்து பெரும் ஃபாதர்மார் அவங்கள கூப்பிட்டு, அது ஃபாதர்மார்லேயும் நல்லா படித்தவங்க, தேர்ச்சி பெற்றவங்க, அவங்கள கூப்பிட்டு குர்ஆனுடைய ஆராய்ச்சி செய்கிற பொறுப்புகளை கொடுத்தாங்க. எதுக்கு, குர்ஆனை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய பிழைகளை கண்டுபிடிச்சி முஸ்லீம்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி. நிறைய ஃபாதர்மார் ஒவ்வொரு வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல வருடங்கள் அதுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். அப்போ கேரி மில்லர் என்பவர், அவருக்கு இந்த பொறுப்பு அவருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் குர்ஆனை ஆராய்ந்த நேரம் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்போ அவர் இஸ்லாத்துக்கு வர காரணம் சூரத்து மஸத், தப்பத் யதா அபி லஹபின் வத்தப் என்ற சூரா. அப்போ அதில் என்ன இருக்குது, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தப்பத் யதா அபி லஹபின் வத்தப். அபூ லஹபுடைய 2 கைகளும், அபூ லஹபுடைய 2 கைகள் நஷ்டமாயிட்டது, நாசமாகிட்டது, மண்ணிலாகிட்டது, அவனும் நாசமாகிடுவான். அவன் இந்த சூறா அது சம்மந்தப்பட்ட 4-5 ஆயத்துக்கள் இறங்கிச்சு. இது ஆராய்ந்தவர் யோசித்தார், அபூ லஹப் இந்த சூறா இறங்கினது மக்காவுடைய ஆரம்ப காலத்தில், நுபுவத்துடைய ஆரம்ப வருஷம். அதுக்கு பிறகு அவன் எத்தனை வருடம் உலகத்தில் வாழ்ந்தான், பத்ருடைய யுத்த நேரம் தான் அவன் செத்தான். அப்போ அது வரைக்கும் கிட்டத்தட்ட 10-13 வருஷம் உயிர் வாழ்ந்தான். இப்போ இவன் இஸ்லாத்தோட முழுமையான விரோதத்தை காட்டினவங்க குர்ஆனை பொய்ப்பிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைச்சது. அவன் முஸ்லீமாக காட்டி கொண்டிருந்தால், ஏன்னா அந்த சூறால் அல்லாஹ் சொல்லான், அவன் நரகம் போவான், அவனுடைய மனைவி நரகம் போவாங்க. சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته, அவனும் குழந்தை வித்தறியக்கூடிய நரகத்துக்கு போவான், அவனுடைய மனைவியும் போவாள் என்று அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நரகம் போக மாட்டாங்க. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி கூட அவனை காட்ட முடியலை. இதை பார்த்துட்டு சொன்னான்,
அந்த கேரிமலை சொன்னார், இது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் உருவாக்கப்பட்டதல்ல, இது தெய்வீக கிதாப் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதையா இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ஃப இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு, நீங்கள் இந்த குரானை மாதிரி உங்களால் கொண்டு வர முடியலையா, ஒரு சூறா கூட கொண்டு வர முடியலையே, இனிமேலும் யாராலும் கொண்டு வர முடியாது, யாருக்கு அந்த சக்தியும் இல்லை என்று அல்லாஹ் நிரந்தரமான முறையில் ஒரு உறுதியான சொல்லலை அறிவிச்சிட்டான். ஏன்? இது கலாமுல் இலாஹி, தெய்வீக பேச்சு. குரான் கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம், மனித வர்க்கத்தை முழு உலகத்தையும் படைத்தவனுடைய வேதம். அதை மாதிரி கொண்டு வர மனிதனாலேயோ இந்த படைப்பினங்களால் முடியாது. அப்போ குரான் ஏன் அற்புதம்? இதில் நிறைய அற்புதங்களுடைய காரணங்கள் இருக்குது. குரானை ஆராய்ந்தால் அதனுடைய கருத்துக்களை கவனிக்கும் பொழுது அது மிகப்பெரிய அற்புதங்கள் அதில் இருக்குது. குரானில் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முந்தைய சமுதாயத்தில் நடந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி நடந்துச்சோ அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்லக்கூடிய விதம் மக்களை கவரக்கூடிய விதத்தில், உள்ளத்தில் படக்கூடிய விதத்தில், படிப்பினை பெறக்கூடிய விதத்தில் குரானுடைய ஆயத்துக்கள் அமைஞ்சிருக்குது. இதே மாதிரி அது திரும்ப திரும்ப ஒரு சம்பவத்தை நாங்கள் கேட்குறோம்னா ஒருக்கு 2 தடவை கேட்டால் சரி, பல தடவை கேட்கும்பொழுது அது மனசு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கேட்க இன்பம் வராது, தெரிஞ்சதானு வரும். ஆனால் சூரா குரானில் சொல்ல போகக்கூடிய சம்பவங்கள், அமைப்புகள் இருக்குது. எத்தனை தடவை ஓதினாலும், எத்தனை தடவை கேட்டாலும் அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். புது புது விளக்கங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். இது குரானுடைய அற்புதம். ஆனால் ஷார்கள், அரபி கவிஞர்கள் அவங்களும் கூட நிறைய கவிதைகள் கட்டி கட்டி படித்தாங்க தான். அதில் பல தடவை அதை கேட்க முடியாது. ஒருக்கு 2 தடவை கேட்டு நல்லா இருக்கும் பாட்டுகள், பிறகு அது இன்பம் இல்லாமல் போயிடும். அடுத்து அதில் சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்கள் அற்புதங்கள் அல்ல, அபூர்வமானதல்ல, சாதாரண விஷயங்களை தான் கொஞ்சம் வார்த்தை நடையில் அலங்கரித்து சொன்னாங்க. ஒன்று பெண்களை வர்ணிச்சிருப்பாங்க, அல்ல குதிரையை வர்ணிச்சிருப்பாங்க, அல்ல ஒட்டகத்தை வர்ணிப்பாங்க, அல்ல சாராயத்தை வர்ணிப்பாங்க, அல்ல குறிப்பிட்ட மனிதர்களை ஆக்களை வர்ணித்து படிப்பாங்க, அல்ல யுத்தத்தை வர்ணித்து படிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய கவிதை. ஆனால் குரான் அப்படி அல்ல. குரான் அற்புதம், எல்லா விதமான விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அழகான அமைப்பில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால் குரான் இருக்கிறதே அது அடுத்தது அரபி பலாகா ஃபசாஹத்தை கவனிக்கும் பொழுது, அரபி இலக்கணத்தை கவனிக்கும் பொழுது குரான் அற்புதமான ஒன்று. அதில் அல்லாஹ் குரான் எத்தனை பலாகாவுடைய அது இலக்கியம் சம்மந்தப்பட்டது, எத்தனை அரபி இலக்கணங்கள் இயக்கம் எல்லாம் குரான் அடங்கியிருக்கு. எல்லாத்துக்கும் முன்மாதிரி உதாரணம் குரானில் காட்டியலும். இதே மாதிரி அல்லாஹால ஒன்று எச்சரிக்கை செய்கிறாண்டா, அந்த எச்சரிக்கையும் உடம்பு மயிர் கூச்சரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எச்சரிக்கை செய்யக்கூடிய விதமாக அது இருக்கும். இதே மாதிரி கடினமான உள்ளங்களும் கூட மிருதுவாகும் விதத்தில் அந்த எச்சரிக்கை இருக்கும். இதே மாதிரி ஆர்வமூட்டி குர்ஆன் சொல்லக்கூடிய விதத்தை கவனித்தா அது உள்ளத்தில் ஒரு ஆசை உண்டாக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அதுதான் குர்ஆனுடைய அற்புதம். அது ஃபலா தஅலம் நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அய்ன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உங்களுடைய கண் குளிர்ச்சி அடையும் விதத்தில் எதை மறைத்து வைத்திருக்கிறானோ அதை யாரும் அறிய மாட்டாங்க, அவங்க செஞ்ச செயல்களுக்கு கூலியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இதே மாதிரி வஃபிஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ் வ தலதுல் அயுன் வ அன்தும் ஃபீஹா காலிதூன். அந்த சொர்க்கங்களில் எதெல்லாம் உள்ளம் ஆசைப்படுமோ அதெல்லாம் இருக்குது. கண்கள் இன்பம் பெறக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றது, அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் எச்சரிக்கை செய்கிற நேரம் அதுவும் கடினமான விதத்தில் இருக்கும். அஃப அமீன்தும் ஐயக்ஸிஃப பிக்கும் ஜானிபல் பர். என்ன, நீங்கள் கடலுடைய திசையிலிருந்து, கடலுடைய புறத்திலிருந்து உங்கள் பூமியில் நீங்கள் அமுக்கப்படுவதை, பூமியில் ஆழமாக புதையப்படுவதை நீங்கள் பயப்படுறது இல்லையா? அஃப அமீன்தும் ஃபிஸ் ஸமா ஐயக்ஸிஃப பிக்குமுல் அர்த் ஃபஇதா ஹிய தமூர். இது மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் உங்களை பூமியில் புதைச்சிடுவான் என்று நீங்கள் பயப்படுறது இல்லையா? இது மாதிரி அல்லாஹத்தில் பல இடங்களில் சொல்லலாம், வானத்தில் இடி இறக்குவான் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா? இந்த மாதிரி எச்சரிக்கைகள் மனிதனுடைய உள்ளத்தில் பயத்தை, திடுக்கத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் ஆக்கியிருக்கிறான். இதே மாதிரி உபதேசங்கள் குர்ஆன் செய்யும் பொழுது அது எங்களுடைய பேச்சு மாதிரி இருக்காது, ஒரு அழகான அமைப்பில் வார்த்தை சுருக்கமாக இருக்கும், ஆனால் கருத்து ஆழமிக்கதாக இருக்கும். இதுதான் குர்ஆனுடைய அற்புதம். இது மனிதனுடைய பேச்சல்ல, தெய்வீக பேச்சு என்பதற்கு பெரிய ஆதாரம் குர்ஆனுடைய வசன நடைகள். இது மனிதனால் அவ்வாறான அமைப்பில் பேச முடியாது. இதே மாதிரி நிறைய இடங்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய அமைப்புகளில் காட்டிருக்கிறான். இதே மாதிரி மனித வர்க்கத்துக்கு பிரயோஜனமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவங்களுக்கு பிரயோஜனமானதை ஏவிருக்கிறான், தீங்கிழைக்கக்கூடியதை ஷர்றுகள் எல்லாம் தடுத்திருக்கின்றான். يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم. இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மையை ஏவுகிறான், தீமையை தடுக்கின்றான்,
இதே மாதிரி ஹலாலான விஷயங்களை மனமானதை ஹலாலாக்குகிறான், கெட்ட அதாவது நல்ல விஷயங்கள் இல்லாதவைகளை அல்லாஹு தாலா அவர்கள் மீது ஹராமாக்குகிறான். அவங்கள் மீது இருக்கக்கூடிய விலங்குகளையும் சிரமங்களையும் அவர்களை விட்டு நீக்குகிறான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனுடைய சொல்லப்பட்ட விஷயங்களுடைய சுருக்கத்தை எல்லாம் சொல்கிறான். இதே மாதிரி கியாமத்துற நாளையில் வர்ணிக்கும் பொழுது சொர்க்கத்தை நரகத்தை கண்ணுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி அது வர்ணிக்குது. கியாமத்துடைய காட்சியை சொல்லப்படும் பொழுது நரகம் இதே மாதிரி மஹ்ஷருடைய மைதானம் அது கண்ணுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் குர்ஆனில் சொல்லப்பட்டதை கவனித்தால் அது ஒரு அற்புதமான அமைப்பில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் நபிய்யின் மினல் அன்பியா இல்லா வக்கத் உஅதிய மினல் ஆயாத்தி மா ஆமன அலா மிஸ்லிஹில் பஷர் வ இன்னமா கான அல்லதி ஊதியதுஹு வஹ்யன் அவ்ஹாஹு அல்லாஹு இலைஹி ஃபஅர்ஜு அன் அகுன அக்ஸரஹும் தபஅன் தாபியன் யௌமல் கியாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவங்களோட சமுதாயம் எதை கொண்டு ஈமான் கொள்வார்களோ அது மாதிரி விஷயங்கள் அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சி இருக்கிறதே ஆயத் அத்தாட்சி, அது வஹி, அதான் குர்ஆன். அது எனக்கெல்லாம் வஹியாக எல்லாம் இறக்கினான். எனவே நான் நம்புகிறேன் கியாமத்துற நாளையில் அதிகமாக பின்பற்றப்பட்ட நபி, அவரை ஏற்றுக்கொண்ட நபி நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னா எனக்கும் நிறைய பேர் ஈமான் கொள்வார்கள். இது புகாரி முஸ்லிம்ல ரிவாயத். இந்த குர்ஆனுடைய பரக்கத்தினால நபியுடைய உழைப்பினால் அல்லாஹ் தஆலா நிறைய மக்களுக்கு ஹிதாயத் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸில் புகாரி முஸ்லிம் ரிவாயத் இது வைன்னமா கான அல்லது ஊதியதுஹு வஹ்யன், எனக்கு கொடுக்கப்பட்டதே வஹி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம், இது ஒரு முஅ்ஜிஸா. அதனால் குர்ஆன் இதுக்கு முன்னாடி வேதங்கள் இறக்கப்பட்டுச்சு, தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்றது. இவைகள் எல்லாம் முஅ்ஜிஸா வல்ல. உலமாக்களுடைய கருத்து இவைகள் எல்லாம் முஅ்ஜிஸா வல்ல, குர்ஆன் ஒரு முஅ்ஜிஸா. அதில் எந்த மாற்றமும் வராது, அதை யாரும் கையடிக்க முடியாது, நிரந்தரமாக பாதுகாக்கப்படக்கூடியது. அது மாதிரி ஒரு வசனத்தையோ அல்லது ஆயத்தையோ அல்லது சூறாவையோ கொண்டு வர முடியாது என்பது குர்ஆனுடைய விசேஷத்தன்மை. தௌராத் மாதிரி அமைக்க முடியும், இன்ஜீல் மாதிரி அமைக்க முடியும், இதே மாதிரி ஜபூர் மாதிரி அமைக்க முடியும். குர்ஆனை மாதிரி யாராலையும் அமைக்க முடியாது. ஹைர். அடுத்து அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹு நாஸுல் ஹிஜாரா. எனவே உங்களுக்கு இதை மாதிரி கொண்டு வர முடியலையா, இனிமேல் நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க, உங்களால் யாராலையும் முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே சந்தேகப்பட்டு கொண்டிருக்காம நீங்கள் நரகத்தை பயப்படுங்கள். ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹு நாஸுல் ஹிஜாரா. எந்த நரகத்துடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களுமாக இருக்குமோ அப்படியா நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். உஇத்தத் லில் காஃபிரீன். அந்த நரகம் இருக்கிறதே காஃபிர்களுக்காக வேண்டிய நிராகரிப்பாளர்கள் மறுப்பாளர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ எரிக்கற்கள் இருக்கிறதே, நரகத்தை எரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய கற்கள், அது விறகுகள் பொதுவாக போட்டு நாங்கள் எரிப்போம். இதே மாதிரி ஒவ்வொன்றை போட்டு எரிக்கப்படும். நரகத்துடைய எரிக்கற்கள் எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களுமாக இருக்கும். அவைகள் அல்லாஹு தஆலா விறகுகளை போட்டு எரிக்கிற மாதிரி அவைகளை போட்டெல்லாம் எரிப்பான். வஅம்மல் காஸிதூன ஃபகானு லிஜஹன்னம ஹதபா. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குறை செய்தவர்கள், மீறினவர்கள், இவர்கள் நரகத்துடைய விறகு கட்டுகளாக ஆகுவார்கள். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம் அன்தும் லஹா வாரிதூன். காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்களும் எதை நீங்கள் வணங்குகின்றீர்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு வேறு தெய்வங்கள், அவைகளும் நரகத்துடைய விறகுகளாக இருப்பீங்க, நீங்கள் நிச்சயமாக அந்த நரகத்துக்கு வருவீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்போ இங்கே கல் என்று சொன்னது இருக்கிறதே, இது ஹிஜாரத்துல் கிப்ரீத். கிப்ரீத் என்று சொன்னால் கந்தக கல்களை போட்டு தான் நரகம் எரிக்கப்படும். கந்தகம் இருக்குது, அது துருவாடை உள்ளது. அடுத்தது விரைவாகவும் அதிகமாகவும் கடினமாகவும் எரியக்கூடிய எல்லா விதமான அதனுடைய கனிமத்தன்மைகள் எல்லாம் அதில் இருக்குது, அந்த கந்தகத்தில் இருக்குது. இப்போ ஹக்கோனைக்கு போனால் ஹக்கோனையில் மேலே இருக்குது கந்தக தண்ணி உள்ளது. அந்த இடத்துக்கு போனால் ஒரு வாசம் வந்து கொண்டே இருக்கும். அந்த முட்டைகளை கூட அதுக்கு மேலே வச்சு சூடாக்கி தருவாங்க. அது கடினமாக எரியக்கூடியதும் கூட துர்நாற்றம் உள்ளதும் கூட. அதனால் அல்லாஹு தஆலா நரகத்தில் அந்த கல்களை போட்டு அல்லாஹு தஆலா எரித்திருக்கிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அவங்களுடைய தஃப்சீர்லையும் அவங்க இந்த குர்ஆனுக்கு விளக்கம் தாயத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொன்னாங்க, இத்தகுன் நார் அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா என்று சொன்னால் ஹிஜாரத் ஃபின்னார் மின் கிப்ரீத் அஸ்வத். கருப்பு கலர் கந்தகமாக இருக்கும்.
கந்தக கல்லாக இருக்கும். இது நரகத்துடைய வேதனையை இன்னும் அதிகரித்து கொடுக்கும். இதே மாதிரி முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த ஹிஜாரத்து மின் கிப்ரீத், இந்த கல் இருக்குது கந்தக கல், இது செத்த பிணத்தை விடவும் துர்நாற்றம் உண்டு. அந்தனு மினல் ஜீஃபா, செத்த பிணத்தை விட துர்நாற்றமாக இருக்கும். இது ஒரு சொல். இன்னும் சிலருடைய கருத்து, கற்கள் என்று சொன்னால் எந்த கற்களை புத்துகளாக செய்து சிலைகளாக செய்து மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவைகளும் போட்டரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வேறு இடத்துல சொல்லும் பொழுது, இன்னக்கும் வமா தஅபுதூன மின் துனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம், நீங்களும் எந்தெந்த கற்களை நீங்கள் வணங்குகின்றீர்களோ தெய்வங்களாக அவைகளும் நரகத்தில் விறகு கட்டுகளாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த நரகம் இருக்கிறதே, இது காஃபிர்களுக்கு, அல்லாஹுடைய நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா தயாரித்து வைத்திருக்கின்றான். உஇத்தத் லில் காஃபிரீன், அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ரெண்டு தஃசீர் செய்யப்பட்டிருக்குது. ஒன்றோ அந்த நரகம் இருக்கிறதே அது காஃபிர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கருத்து அந்த கற்கள் இருக்கிறதே அவைகள் நரகவாதிகளுக்காக வேண்டி காஃபிர்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தாங்க. இந்த நரகம்னு சொன்னாலும் சரி, அந்த கற்களாக இருந்தாலும் சரி, நரகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் காஃபிர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு சில உலமாக்கள் உடைய கருத்து என்னென்னா, நரகம் இருக்கிறது அது படைக்கப்பட்டிருக்குது, ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்குது. சொர்க்கமும் படைக்கப்பட்டிருக்குது, அதை பின்னாடி உருவாக்கப்படும் நல்ல ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொன்னான் உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இது மாதிரி ஹதீஸ்களில் நிறைய இடங்களில் இது மாதிரி வார்த்தை பாய்க்கப்பட்டிருக்குது. தஹாஜத் ஜன்னத் வன்னார், சொர்க்கமும் நரகமும் வாதிட்டு கொண்டன. இதே மாதிரி இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தாதனத்தின் நாரு ரப்பஹா, நரகம் தன்னுடைய இறைவனிடத்தில் ரப்பிடத்தில் அனுமதி கேட்டதை. ஃபகாலத் ரப்பி அக்கல பாதி பாதன், யா அல்லாஹ் என்னுடைய சிலது என்னை சாப்பிட்டு விட்டது, எனவே எனக்கு ஏதாவது செய் என்று அனுமதி கேட்டது. ஃபாதின லஹா பினஃபஸைன், அல்லாஹு தஆலாவுக்கு 2 மூச்சு விடும்படி அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான். நஃபஸின் ஃபி ஷிதா, அது ஒரு மூச்சு விடும், அது குளிர்காலத்தில் அது மூச்சு விடும். வனஃபஸின் ஃபி ஸைஃப், இன்னொரு மூச்சு விடும் சூடு காலத்தில். இது ஹதீஸில் வந்திருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நாங்கள் அன்றைக்கி பயானை ஞாபகப்படுத்தினோம், 29 அண்டு. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, சமிஅனா வஜபத்தன் ஃபகுல்னா மா ஹாதிஹி, நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்து கொண்டிருந்தோம் மஜ்லிஸில். அப்போ பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்றை கேட்டோம். அப்போ இது என்ன சத்தம்னு கேட்டோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா ஹஜருன் உல்கிய பிஹி மின் ஷஃபீரி ஜஹன்னம், இது ஒரு கல், இது நரகத்தில் போடப்பட்டது. மூன்று சபீன சனத்தின் அல்லான் வசலிலா காரிஹா, 70 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட கல் இப்போ தான் மேலேருந்து கீழே வந்து சேர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. நரகத்துடைய மேலே போட்டது நரகத்துடைய ஆழத்துக்கு வந்து சேர்றதுக்கு 70 வருடங்கள் எடுத்தது. இன்னொரு வாயத்தில் வருது, இந்த சத்தம் கேட்டோன்னு எல்லாரும் பாய்ந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிப்ரீல் இது என்ன சத்தம்னு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது நரகத்தில் போடப்பட்ட கல், 70 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் ஆழத்தில் போய் விழுந்துச்சு. அந்த சத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு கேட்க வைக்க விரும்பினான், அதனால் தான் இன்றைக்கி சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னாங்க. இது முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத். அப்போ இதே மாதிரி இன்னும் பல இடங்களில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குது. இது அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்துடைய கருத்தும், நரகம் சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மக்கள் நுழையிறது என்பதை தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் இருந்தாலும் அது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜமக்ஷரி போன்ற முஅ்தஸிலாக்கள், இஸ்லாத்துடைய கொள்கைகளுக்கு விலகினவங்க, அவங்களுடைய கருத்து நரகம் சொர்க்கம் படைக்கப்படலை, அது பிறகு தான் படைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி படித்த ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய அற்புதத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறான். இந்த குர்ஆன் உண்மையில் ஒரு உயர்ந்த ஒரு அற்புதம். எங்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டல்களும் குர்ஆனில் இருக்குது. இந்த குர்ஆனை நாங்கள் ஓதணும், படிக்கணும், விளங்கணும், எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரணும். இதே மாதிரி குர்ஆனுடைய கருத்துக்களை மற்ற மக்களுக்கு நாங்கள் சொல்லணும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த படித்த விஷயங்களை அமல் செய்கிறதுக்கு மற்ற மக்களுக்கு எத்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.